வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி சென்டர் செய்யலாம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கும் பகுதி யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1 மொழி வரலாறுல வட்டார மாவட்ட மொழியின் தன்மைகள். அதாவது வட்டார மொழி வரலாறுல வட்டார மாவட்ட மொழியின் தன்மை, வட்டாரத்துக்கும் மாவட்டத்திற்குள்ள வேறுபட்டு இருக்கக்கூடிய மொழியோட தன்மை எவ்வாறு பேசப்படுகிறது, அதோட பொது வடிவம் என்ன, கிளை வடிவம் என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். இந்த வட்டார மாவட்ட மொழியின் தன்மையை யார் சொல்றாருன்னா பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொல்றாரு. தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவர் என்ன செய்யறாரு, இந்த கிளை மொழிகளை நாட்டு பகுதியுடன் ஒப்பிட்டு கிளை வடிவமாகவும் பொது வடிவமாகவும் வேறுபடுத்தி காட்டியுள்ளார். சரிங்களா, நாட்டு பகுதியோடு ஒப்பிட்டு இந்த கிளை வடிவத்தை பத்தி சொல்றாரு. எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இந்த 12 கிளைமொழி வடிவங்களை சொல்றாரு. அதாவது தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதாநாடு, பூலிநாடு, அருவாநாடு, அருவாவடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு 12 பகுதிகளாக, அதாவது நாட்டு பகுதிகளோடு ஒப்பிட்டு கிளை மொழிகளின் வடிவத்தை 12ஆக பாகுபடுத்தி சொல்லியிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரன் அவர்கள். சரிங்களா, அப்போ அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய கிளை வடிவம் என்ன, பொது வடிவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கிளை மொழிகள் வழங்கும் இடம், அது கிளைமொழிகளா என்ன பேர்ல இருக்கு, தற்காலத்துல என்ன பேர் இருக்கு, அதோட கிளை வடிவம் என்ன, பொது வடிவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல தென்பாண்டி நாடு. இது திருநெல்வேலியின் தென்பகுதியில இருக்கு. சரிங்களா, இதோட பொது வடிவம் பசுன்னு தெரியும், எருமை, சோறுலாம் இருக்குல்ல. இதன் பொது வடிவ சொல்ல தென்பாண்டி நாட்டுல எருமைய பெற்றம் என்றும், ஆவை பசு, ஆனா பசுன்னு தெரியும், ஆனா அங்க என்ன சொல்லாலும் சொல்றாங்க, பெற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சோற சோன்றி அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்ப தென்பாண்டி நாட்டுல திருநெல்வேலியின் தென்பகுதியில பெற்றம் சோன்றி அப்படின்னா ஆவையும் சோறையும் குறிக்கக்கூடிய கிளைமொழிகள். அடுத்து குட்டநாடு. அடுத்து நம்ம பார்க்கறது இந்த ஆவும் பெற்றம் சோன்றி, இதெல்லாம் முக்கியமான வினா பகுதி. அடுத்து குட்டநாடு அப்படின்னா கோட்டையும் கொல்லம் மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி தான் சொல்றாங்க. இங்கே தாய் நாய் அப்படின்னு 2 சொல்லுர்கள, தாயை தள்ளை என்றும் நாயை நெல்லை என்றும் சொல்றாங்க. தாயை தள்ளை என்றும் நாயை நெல்லை என்றும் சொல்லுகிறார்கள். சரிங்களா, அடுத்து குடநாடு. அடுத்து நம்ம பார்க்கறது குடநாடு. இது வடக்கு மலபார் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி. சரிங்களா, வடக்கு மலபார் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மேற்கு பகுதி. இதை தான் குடநாடுன்னு சொல்றாங்க. இந்த குடநாட்டுல தந்தைன்னு சொல்ற பொது வடிவத்தை அச்சன் அப்படின்னு சொல்றாங்க. தந்தை என்று சொல்லக்கூடிய பொது வடிவம் அச்சன் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து கற்காநாடு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது கற்காநாடு எங்க இருக்கு, கோயம்புத்தூரின் குன்று பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு பகுதியை தான் சொல்றாங்க. சரிங்களா, கோயம்புத்தூரின் குன்று பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, இதுதான் கற்காநாடு. இந்த கற்காநாட்டுல வஞ்சர் அப்படின்ற சொல்ல கயர் என்று அழைக்கிறாங்க. வஞ்சர்னு இருக்க பொது வடிவம் இங்க என்ன கிளைமொழியா இருக்கு, கயர் அப்படின்ற கிளைமொழியாக சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்கறது சீதாநாடு. சீதாநாடு எங்க இருக்குன்னா நீலகிரியும் கோயம்புத்தூரின் ஒரு பகுதியாகும். சீதாநாடுனா நீலகிரி, இது கோயம்புத்தூரோட ஒரு பகுதியா இருக்கு. இங்க ஏடா அப்படின்றது எழுவான் என்றும், தோழன் தோழி அப்படின்ற பொது பெயரை இகுலை அப்படின்னு அழைக்கிறாங்க. தோழன் தோழி 2 பேத்துக்கும் ஆண்பாளர் பெண்பாளர் இரண்டையும் இகலை என்ற சொல்லாலையும், தம்மாமி அப்படின்னா தந்துவை அப்படின்ற கிளைமொழியாக பயன்படுத்தப்படுது. அப்ப ஏடானா எழுவான், தோழன் தோழின்னு சொல்லக்கூடியது இகுலை, தம்மாமினா தந்துவை. இது எந்த நாடு, சீதாநாடு. தற்பொழுது நீலகிரி கோயம்புத்தூரோட ஒரு பகுதியா இருக்கு. அதற்கடுத்து பூலிநாடுனா வேல்நாடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதி. வேல்நாடுன்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பகுதியா இருக்கிறது இந்த பூலிநாடு. இந்த பூலிநாட்டுல நாயை நமளி என்றும், பாரதியார் புதியாத்து சொல்லில கூட இந்த சொல்லி இருக்கு, நமளி போல் இறைன் அப்படின்ற சொல். அதோட இணைத்துட்டீங்கன்னா நினைவு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்து சொல்லான பூலிநாட்டு சொல் நாயை நமளி என்று சொல்லப்படுவது பூலிநாடு. சிறுகுளம் இருக்குல்ல, சிறுகுளத்தை பாழி அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து அருவாநாடுனா வட ஆற்காட்டு தென் ஆற்காடு பகுதி. சரிங்களா, அருவாநாடு அப்படின்னா என்ன,
அருவா நாடுனா வட ஆற்காடு தென்னாற்காடு கடலோர பகுதிகள். சரிங்களா? வட ஆற்காடுகளையும் தென்னாற்காடு பகுதியிலும் இருக்க கடலோர பகுதியில் பேசக்கூட மொழியை தான் அருவா நாடுன்னு சொல்றாங்க. இந்த அருவா நாட்டில் செய் அப்படின்ற சொல்ல செரு என்றும் சிறு குலத்தை கேணி என்றும். அப்ப இதுதான் முக்கியமான வினா பகுதி. இங்க பாருங்க, 2 சொல் ஒரே மாதிரி பொருள் வந்திருக்கு. நம்ம இதில் தான் வேறுபடுத்தி பார்க்கணும். சரிங்களா? அதாவது சிறுகுலத்தை பாலின்னு சொன்னது பூலி நாடு. பாலி பூலு ரைமிங்கா இருக்கா? அதோட நினைவுபடுத்திக்கலாம். பாலிய சரிங்களா, சிறுகுலத்தை பாலி என்று அழைத்தது பூலி நாடு. இல்ல பூலி நாட்டுல சிறுகுலத்தை என்னன்னு அழைக்கிறாங்க? பாலி. எப்படி வேணா கேட்டாலும் சொல்ல தெரியணும். இல்லைன்னா வேல்நாடுன்னு அழைக்கக்கூடிய பூலி நாட்டுல சிறுகுலத்துக்கு என்ன கிளைமொழி அப்படின்னா பாலி. அதே மாதிரி அருவா நாட்டிலையும் சிறுகுலத்தை கேணின்னு சொல்றாங்க. அருவா நாட்டுல சிறுகுலத்தை கேணி என்ற சொல்லாலையும் சொல்லப்படுது. அப்போ ஒரு பெயருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் கிளைமொழிகள் வேறுபட்டிருக்கு அப்படின்றத இதன் வழி நம்மளால அறிய முடியுது. அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அருவா வடதலை நாடு. இதற்கு முன்னாடி பார்த்தது அருவா நாடு, இப்ப அருவா வடதலை நாடு. இங்கே எது எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டின் வடகோடி பகுதியில இருக்கு. அப்ப பாருங்க, அருவா நாடு அப்படின்னு சொல்றது, அருவா நாடு வட ஆற்காடு தென்னாற்காடு கடலோர பகுதியில இருக்கு. சரிங்களா? ஆனா அருவா வடதலை நாடுனா தமிழ்நாட்டின் வடகோடி பகுதியில இருக்கு. வடகோடி அப்படின்னா அது அருவா வடதலை. இங்க குறுநி அப்படின்ற சொல்ல குட்டைன்னு சொல்றாங்க. குறுநி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது வடிவம் குட்டை என்ற சொல்லாக கிளைமொழியில் சொல்லப்படுது. அடுத்து வேநாடு தென் திருவாங்கூர் பகுதியை தான் திருவாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி தான் வேநாடா படுது. வேநாட்டுல தோட்டத்தை கிளார் அப்படின்னு சொல்றாங்க. தோட்டத்தை என்ன சொல்லால பயன்படுத்துறாங்கன்னா கிளார். ஓகே, தோட்டத்தை கிளார் என்று சொல்லக்கூடிய நாடு வேநாடு. தற்பொழுது என்ன பேருனா தென் திருவாங்கூர். அடுத்து பாண்டி நாடு. ஓகேங்களா? அதாவது கிளைமொழியிலும் பாண்டி நாடு தான், தற்போதைய பேரும் பாண்டி நாடு தான். இங்க செரு அப்படின்ற சொல்லை செய் அப்படின்னு சொல்லால் பயன்படுத்துது. செரு அப்படின்றது செய்யாக கிளைமொழியில் சொல்லப்படுது. எந்த நாட்டுல? பாண்டிய நாட்டுல. இதன் தொடர்ச்சியாக மலாடு புனாடு இதுவும் பார்க்கலாம். மலாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மலாடு புனால் நாடு 2 நாடு இருக்கு. மலாடுனா தென்னாற்காடு மாவட்டத்தில் திருக்கோவிலூரை சுற்றியுள்ள பகுதிகள். சரிங்களா? மலாடுனா தென்னற்காடு மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூரை சுற்றியுள்ள பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்க? மலாடுன்னு சொல்றாங்க. இந்த மலாட்டுல பொது வடிவம் என்னன்னா தோழி என்ற சொல்லை இகுளை அப்படின்னு சொல்றாங்க. தோழிய இகுளை சொன்னாங்க. இதே மாதிரி தோழன் தோழி இருவரையும் இகுளை அப்படின்னு சொன்னது என்ன நாடு? சீதா நாடு. சீதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதை தான் ராமன் லட்சுமணன். சீதை ராமனையும் சீதையும் சேர்த்து சொன்ன மாதிரி இகுளை அப்படின்னா தோழன் தோழி. அதே மாதிரி இகுளை சொல் வேற எங்க? மலைநாட்டிலையும் பயன்படுத்துறாங்க. அடுத்து புனல் நாடுனா சோழ நாடு. இது முக்கியமான வினா பகுதி. சரிங்களா? கிளை நாடுல சோழ நாட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா புனல் நாடு. இது தாயை ஆய் என்றும் சொல்கிறாங்க. தாயை ஆய் என்று உரைக்கப்படுகிறது. சரியா? இது எல்லாமே முக்கியமான வினா தொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? இப்ப பாருங்க, தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதாநாடு, போலி நாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டிய நாடு, மலாடு, புனல் நாடு. இது எல்லாமே என்னன்னா கிளைமொழிகளோட பொது வடிவமும் நாடுகள் அடிப்படையில பிரிக்கப்பட்ட கிளைமொழிகள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தும் இந்த பகுதி ரொம்ப முக்கியமான வினா பகுதி. அதாவது டாக்டர் கபில் சுப்புலவேல் அவர்கள் தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்து தமிழன் கிளைமொழிகளை நன்கு பெயர் பிரித்துள்ளார். 4ஆக பிரித்துள்ளார் டாக்டர் கபில் சுப்புலவேல். அதாவது தேப்போமி என்ன செஞ்சாரு? நாடுகளின் பகுதிகளை வைத்து பிரிச்சாங்க. 12ஆ பிரிச்சிருக்காரு. சரிங்களா? 12ஆ பிரிச்சிருக்காரு. ஆனா கபில் சுப்புலவேல் என்ன பண்ணியிருக்காரு? தமிழின் கிளைமொழிகளை 4 பெரும் பிரிவாக பிரிச்சிருக்காரு. எப்படி 4 பிரிவாக பிரிச்சிருக்குன்னா இலங்கை தமிழையும் மற்றொரு பிரிவாக கொண்டுள்ளார். 4 பிரிவு பயன்படுத்திட்டு இறுதியாக இலங்கை தமிழையும் அதோட ஒரு பிரிவாக இணைத்து விட்டார். ஒவ்வொரு கிளைமொழி பிரிவுக்கும் பல உட்கிளை மொழி உள்ளன என்றும் வருங்கால கிளைமொழி ஆய்வுதான் இதனை
முடிவு செய்ய வேண்டும் என்கிறார்கள். சரிங்களா? ஒவ்வொரு கிளைமொழி பிரிவுக்கும் ஒரு உட்கிளைமொழி இருக்கும். வருங்கால கிளைமொழி ஆய்வு தான் இதனை முடிவு செய்யும் என்று கூறுகிறார். ஓகே, அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? தேப்பூமியோட 12 வகையான கிளைமொழிகள் பார்த்தோம். நாடுகளின் அடிப்படையில் கிளைமொழி பார்த்தோம். இவர் டாக்டர் கபில் சிலவேல் என்ன செஞ்சிருக்காரு? கிளைமொழிகள், ஓகேங்களா, கிளைமொழிகளை 4ஆக பிரித்துள்ளார். 4 வகைகளாக பிரித்திருக்காரு. ஓகேங்களா? 12ன்னு சொன்னால் தேப்பூமி, கிளைமொழியோட 12 வகைப்பாடுன்னு கேட்டால் தேப்பூமி, 4 அப்படின்னு சொல்லி கேட்டால் இது. ஓகேங்களா? கிளைமொழியை 4 அடிஷ்னலாக இலங்கை தமிழோட சேர்த்து 5 வரும். அப்போ ஃபஸ்ட்டு வருது வடக்கு கிளைமொழி. முதலாக வருது வடக்கு கிளைமொழி. வடகிழக்கு சென்னை நகரம், வடமேற்கு செங்கல்பட்டு, வேலூர், சித்தூர், கிருஷ்ணகிரி, தென்னார்காடு இந்த பகுதியில். சரிங்களா? வடகிழக்கு சென்னை நகரம், வடமேற்கு செங்கல்பட்டு, வேலூர், சித்தூர், கிருஷ்ணகிரி, தென்னார்காடு போன்ற பகுதியில் பேசக்கூடிய மொழியை தான் வடக்கு கிளைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வடக்கு கிளைமொழி. அடுத்து கிழக்கு கிளைமொழி. அடுத்து நம்ம பார்க்குறது கிழக்கு கிளைமொழி. இது காவிரி டெல்டா பகுதி, திருச்சி, தஞ்சை, கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பேசக்கூடிய ஒரு கிளைமொழியாக இருக்குது. அடுத்து மேற்கு கிளைமொழி. அடுத்து நம்ம பார்க்குறது மேற்கு கிளைமொழி. மேற்கு கிளைமொழி. இந்த மேற்கு கிளைமொழி வடமேற்கு சேலம், ஈரோடு, தென்மேற்கு கோயம்புத்தூர், திண்டுக்கல் இது எல்லாமே எங்கன்னா மேற்கு கிளைமொழிகள். வடமேற்கு சேலம், ஈரோடு, தென்மேற்கு கோயம்புத்தூர், திண்டுக்கல் இது எல்லாமே என்னன்னா மேற்கு கிளைமொழிகள். மேற்கில் அடுத்து தெற்கு கிளைமொழிகள். தெற்குல பேசக்கூடிய கிளைமொழிகள் என்ன? தெற்கு பகுதினா மதுரை, தென்மேற்கு திருநெல்வேலி, நாகர்கோயில், தென்கிழக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி. மதுரை தென்மேற்குல இருக்கக்கூடிய திருநெல்வேலி, நாகர்கோயில், தென்கிழக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதியை தெற்கு கிளைமொழி அப்படின்னே சொல்றாங்க. தெற்கு கிளைமொழி என்று சொல்லப்படுது. அடுத்து 4ஆவதாக இருக்கிறது. ஓகேங்களா? 4 மொழியை பார்த்துட்டோம். அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்? வடகிழக்கு கிளைமொழி 4ஆக பிரிச்சாரு. 4ஆக பிரித்து இலங்கை தமிழையும் மற்றொரு பிரிவாக இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை டாக்டர் கபில் சிலவேல் அவர்கள் தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்து தமிழின் கிளைமொழிகளை 4 பெரும்பாக பிரித்துள்ளார். இலங்கை தமிழையும் மற்றொரு பிரிவாக கொள்கின்றார். ஒவ்வொரு கிளைமொழி பிரிவுகளும் பல உட்கிளைமொழிகளை உள்ளன என்றும் வருங்கால கிளைமொழி ஆய்வுதான் இதனை முடிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வடக்கு கிளைமொழி, கிழக்கு கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு 4 கிளைமொழிகளை இங்கே சொல்றாங்க. சரியா? 4 வகையாக பிரிக்கிறாரு. இதோட இலங்கை தமிழையும் இணைத்திருக்காரு. யாரு? கபில் சிலவேல். இலங்கை தமிழ் அப்படின்னா அதுல என்னென்ன பகுதியெல்லாம் அடங்குதுன்னு பாருங்க. வடக்கு கொழும்பு, வடகிழக்கு திருகோணமலை, தென்கிழக்கு மட்டக்கிளப்பு. சரிங்களா? அப்போ இதான் நமக்கு இப்படிதான் கேட்பாங்க. வட கொழும்பு, அதாவது இந்த கொழும்புனாவே இலங்கை அப்படின்றது நமக்கு தெரியும். திருகோணமலை எந்த கிளைமொழியில வருது அப்படின்னு வினா கேட்பாங்க. திருகோணமலை அப்படின்றது வினாக்கான பகுதி இதுதான். சரிங்களா? திருகோணமலை எந்த கிளைமொழியோட இணைந்துள்ளது அப்படின்னா இலங்கை தமிழ். சரிங்களா? அதே மாதிரி மட்டக்களப்பு. இப்போ நம்ம படிக்கிறப்பயே வினாவை நம்மளாவே தொடுத்துக்கணும். ஓகே, இது ஒரு முக்கியமான வினா பகுதியாக சொல்லப்படுது. அடுத்து தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகள் 4 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். தமிழகத்தில். சரிங்களா? முதல்ல என்ன பார்த்தோம்? நாடின் அடிப்படையில் தேப்போமி அவர் என்ன பண்ணாரு? நாட்டு பகுதிகளை ஒப்பிட்டு கிளைமொழிகளை 12ஆக பகுத்து சொன்னாரு. கபில் சிலவேல் என்ன செஞ்சாரு? தமிழின் கிளைமொழிகளை ஆராய்ந்து தமிழின் கிளைமொழியை 4 பெரும் பிரிவாக பிரிச்சாரு. அது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு அப்படின்னு அதோட இலங்கையும் சேர்த்துக்கிட்டாரு. அதற்கடுத்து பார்த்தா தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகள் 4 பெரும் பிரிவாக பிரிக்கலாம். வட்டார கிளைமொழிகள் மட்டுமின்றி சமூக கிளைமொழிகள், தொழில், பேச்சு வழக்கு கிளைமொழிகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப வடக்கு கிளைமொழி, மத்திய கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி. வடக்கு கிளைமொழி
ஓகே, வடக்கு கிளைமொழி, கிழக்கு தலைமொழி. இதுதான் நம்ம பார்க்கணும் ரொம்ப முக்கியமா. கபில் சிலவில் சொன்னது வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, அதோட இலங்கையும். ஆனா இங்கே தமிழகத்தில் பேசப்படும் கிளைமொழிகளை நன்றா பிரிக்கிறாங்க. வடக்கு மத்திய கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி அப்படின்ற சொல் இங்கே பயன்படுத்தப்படுது. இங்கே கிழக்கு அப்படின்ற சொல்லும் இங்கே மத்திய அப்படின்ற சொல்லும் ஒன்றுதான். ஓகேங்களா? அப்ப நாஞ்சில் நாட்டு கிளைமொழியும் உட்கிளைமொழியாக இருக்கு. இந்த 4 கிளைமொழிகளோடு, சரிங்களா, அதாவது தொழில் பேச்சு வழக்குடன் இதை வகைப்படுத்துறாங்க. இந்த 4ஓடு நாஞ்சில் நாட்டு கிளைமொழிய உட்கிளைமொழி அப்படின்னு சொல்றாங்க. நாஞ்சில் நாட்டு மொழிய உட்கிளைமொழி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்க்கலாம், ஒவ்வொரு கிளைமொழியா பார்க்கலாம். வடக்கு கிளைமொழினா என்ன, அந்த வடக்கு கிளைமொழியில என்ன மொழி வேறுபாடு இருக்கு. அதற்கடுத்து வழக்குக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மத்திய கிளைமொழி, மத்திய கிளைமொழிக்கு அடுத்து தெற்கு, தெற்குக்கு அடுத்து மேற்கு. ஓகேங்களா? இந்த காணொளியில நம்ம என்ன பார்ப்போம், இந்த தெற்கு கிளைமொழி வரைக்கும். ஓகே, வடக்கு கிளைமொழியும் மத்திய கிளைமொழி வரைக்கும் இந்த காணொளியில் பார்ப்போம். அப்ப பாருங்க, வடக்கு கிளைமொழி சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு மாவட்டங்களில் வழங்கும் தமிழை வடக்கு கிளைமொழி எனலாம். ஓகேங்களா? சென்னை நகரம் வடமேற்கு, சரிங்களா, வடமேற்கு அப்படின்னு சொல்றது வட ஆற்காடு, செங்கல்பட்டு, சரிங்களா, வேலூர், சித்தூர் அப்படின்னு பார்த்துருக்கோம். சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு மாவட்டங்களில் வழங்கும் தமிழை வடக்கு கிளைமொழின்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு வினா பகுதியா வரும். வடக்கு கிளைமொழினா எந்த ஊர் பொருந்தும் அப்படின்னு வினால கேட்கலாம், கூற்று காரணத்துல கேட்கலாம், பொறுத்துகளை கேட்கலாம். ரொம்ப முக்கியமான கட்டாயமான வினா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா இந்த பகுதியை சொல்லலாம். அப்ப இந்த பகுதியை ஆற்காட்டு நவாப்பும் தெலுங்கு அரசர்களும் ஆண்டதால் இக்கிளமொழியில் உருது, தெலுங்கு சொற்களை காணலாம். ஓகேங்களா? அதாவது ஆற்காட்டு நவாப் பேசிய உருது மொழியும் தெலுங்கு அரசர்கள் பேசிய தெலுங்கு சொற்களையும் காணலாம். அதை தான் சொல்றாங்க. எதனால அங்க உருதும் தெலுங்கும் கலந்துருக்குன்னா, இந்த பகுதி, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு பகுதியை ஆற்காட்டு நவாப்பும் ஆண்டிருக்காங்க, தெலுங்கர்களும் ஆண்டிருக்காங்க. அதனால அந்த பகுதியில ஆற்காட்டு நவாப் பேசக்கூடிய உருது மொழியும் தெலுங்கு அரசர்கள் பேசக்கூடிய தெலுங்கு மொழியும் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால அறிய முடியுது. அடுத்து இந்த வடக்கு கிளைமொழியில ஒலியனில், இந்த மொழியில என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஒலியனில் அப்படின்னா யகரமாகவும் சகரமாகவும் மாறி இக்கிளைமொழியில் வழங்கி வருகிறது. இந்த ழகரம், சிறப்பு ழகரம் சொல்லக்கூடியது யகரமா மாறுது, லகரமா மாறுது, சகரமா மாறுது. 3 நிலையில மாறி இருக்கு. இந்த சிறப்பு லகரம் 3 நிலையில மாறி இருக்கிற இந்த மொழியை தான் என்ன மொழின்னு சொல்றாங்க, வடக்கு கிளைமொழின்னு சொல்றாங்க. இந்த கிளைமொழியை யகர கிளைமொழி என்று அழைப்பார். யகர கிளைமொழி, இதுதான் வினா பகுதி. சரிங்களா? அப்ப யகர கிளைமொழினா எந்த கிளைமொழி அப்படின்னு கேட்கலாம், அந்த கிளைமொழிக்குடைய ஊர்களை கேட்கலாம். சரிங்களா? அப்போ வடக்கு கிளைமொழி அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்தெந்த ஊர், சென்னை, செங்கல்பட்டு அப்படின்ற ஆற்காடு, இந்த பகுதியை தான் பார்த்தோம். சரிங்களா? அப்போ இந்த பகுதியில் பேசக்கூடிய இந்த கிளைமொழி யகர கிளைமொழி. ஏன்னா யகரமாக தெரிகிறதுனால இது யகர கிளைமொழி அப்படின்றதான் பொருந்தும். சரிங்களா? ஒலியன்கள்ல BDDGJ அப்படின்ற ஒலியன் மொழிகளை நம்மளால காண முடியும். இந்த ஒலியன்களும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒலியன்களை உயிர் ஒலியன் இ, உ, ஏ, ஓ அப்படின்ற மாற்றம் இல்லை. ஆனா மெய்யொலிகள்ல பாருங்க, இப்பு, இத்துக்கு TH டி போட்டிருக்காங்க. இட்டுக்கு டி, இச்சுக்கு ஐ சவுண்டு, இக்கு இக்கு கே சவுண்டு இல்லாம இந்த கே வடிவம் அங்க பயன்படுத்தாம என்ன சொல் பயன்படுத்துறாங்க, ஹேஸ் சவுண்டு பயன்படுத்துறாங்க. அடுத்து எஸ். ஓகேங்களா? எஸ், இன், இல், இவ், அப்படின்ற மெய்யொலிகளோட ஒலியன்களையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒலியலில் மாற்றம். ஒலியலில் போனாலஜிக்கல் சேஞ்ச். என்ன போனாலஜிக்கல் சேஞ்ச், ஒலியல்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? அதாவது இந்த வடக்கு கிளைமொழியில
யகரமாகவும் சகரமாகவும் இக்கிளை மொழியில் வரும். அதனாலதான் அது யகர கிளை மொழின்னு பார்த்தோம். அப்ப ழா யாவா மாறுது. கழுதை அப்படின்றது கைதே, கிழவி அப்படின்றது கேவி. இந்த சொல்லே அதாவது லகரம் எப்படி யகரமா மாறுச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கழுதை அப்படின்னு சொல்றத கைதே, கிழவி அப்படின்றது கேவி. சென்னை மொழி பார்த்தா தனியா தெரியும், ஒரு தனி ஸ்லாங் அதுக்கு இருக்கு. அதை தான் இங்க எடுத்துக்காட்டா சொல்றாங்க. ஓகேங்களா. பழம் அப்படின்றத பயம் என்றும், குழாய் என்றத கொயா அப்படின்னும், பிழைப்பு அப்படின்றத பொயப்பு அப்படின்றதும், பொழப்பு ஒரு ஒரு பைப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல. ழாவை சகரமாவும் பட்டிருக்கு. எழுத்து கொண்டானா இஸ்துக்கினான், எழுத்து கொண்டான்னா இஸ்துக்கினான், இஸ்து இழுத்து ழு. இந்த லகரம் என்னவா இருக்கு, இழுத்து கொண்டான்றதுக்கு பதிலாக இஸ்துகினான் அப்படின்னு வந்திருக்கு. இஸ்துகினான் அப்படின்னு மருவி வந்திருக்கு. சரிங்களா. அப்ப இதுல இருக்க இலக்கண கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்பால் விகுதியாக இச்சி என்பது பல கிளை மொழிகளில் வழங்குகிறது. ஓகேங்களா. அதாவது துளுக்கச்சி, சக்லிச்சி, செட்டியச்சி இதெல்லாம் பெண்பாலுக்குரிய விகுதிகள். ஆனா இக்கிளை மொழியில் சி வழங்குகிறது. இச் அப்படின்றது நீங்கி, இச்சு நீங்கி சி மட்டும் இருக்கு. பாருங்க, துளுக்கச்சி, துளுக்கச்சி, இச்சி அப்படின்றது இந்த துளுக்கச்சி, சக்லிச்சி, செட்டிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்யெளி என்ன ஆயிடுது, கெட்டு உயிர்மை மட்டும் நின்றுருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவதுல நிகழ்கால உருபு வாக இக்கிளைமொழியில் உள்ளது. நிகழ்கால உருபு இருக்குது. இருக்கிறது, கிழிகிறது அப்படின்றத இருக்கிறது கீது, கீது. ஓகேங்களா. இதுலயும் இந்த ரகரம் கெட்டுறது. ஓகே, நிகழ்கால உறுப்பு கெட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறது, கிறு கின்று ஆனின்று அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அந்த தான் சொல்றாங்க. கிறுக்கிறது அப்படின்னா கீது, கிழிகிறதுனா கீது, கீது அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. மூன்றாவது நிலை இலக்கண மாற்றம் என்னன்னா, விட்டால் என்ற உருபு வரவேண்டிய இடத்தில் காட்டி என்ற உருபு கிளைமொழியில் வருகிறது. விட்டால் என்று வரவேண்டிய இடத்துல காட்டின்னு பயன்படும். அப்ப இல்லாவிட்டால் இல்லாகாட்டி, வராவிட்டால் வரகாட்டி, செய்யாவிட்டால் செய்யாகாட்டி. சரியா. இல்லாவிட்டா என்ன, இல்லாட்டினா என்ன, இல்லாவாட்டி. இல்லாவிட்டால் என்றால் இல்லாகட்டி, வராவிட்டால் வராட்டி, செய்யாவிட்டால் செய்யாட்டி அப்படின்ற சொல்லலாம் இங்கே பயன்படுத்தப்படுது. அப்ப நாலாவது நிலை பாருங்க, ஆக எனும் உருபு, ஆக எனும் உருபு வருமிடத்தில் கோஷாரம் என்ற கிளைமொழி வருகிறது. எனக்காக, எனக்கோசரம், அவளுக்காக, அவளுக்கோசரம். இந்த சொல்ல இப்போதும் புழக்கத்தில் உள்ளது. அப்ப இந்த வடக்கு கிளைமொழியிலிருந்து இந்த சொற்கள் மற்ற பகுதிக்கு பரவி வந்திருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. பாருங்க, எனக்காக அப்படின்றது எனக்கோசரம் செய்ய மாட்டியா, அவளுக்காக அவளுக்கோசரம் செய்ய மாட்டியா அப்படின்ற சொல் இப்போது தற்போது அதாவது இயல்பா எல்லா இடத்துக்கும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. இது எந்த மொழினா வடகிழக்கு கிளைமொழி. சரிங்களா. ஐந்தாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, துணை வினையாக கிணறு அப்படின்றது கிளைமொழியில் பயன்படுத்தப்படுகிறது. சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்லுகிறேன், பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத சொல்லிக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான்றத பார்த்துக்கின்னு இருக்கேன், சொல்லிங்கன்னு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதை தான் துணை வினையாக கிணறு அப்படின்றது அங்க பயன்படுத்தப்படுது. அடுத்து ஏழாம் வேற்றுமை உருவு, ஏழாம் வேற்றுமை பொருளை குறிக்க ஆண்டே என்று கையிலே என்ற உருவு பயன்படுத்தப்படுது. ஐயாளுக்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருவுல ஏழாம் வேற்றுமை உருவு இருக்குல்ல. ஓகேங்களா. அந்த ஏழாம் வேற்றுமை உருவை என்ன சொல்ல பயன்படுத்திருக்காங்க, ஆண்டே, கையிலே அப்படின்னு. அப்ப என்னிடம் அப்படின்றத என்னிடம், என்னாண்டே, வீட்டில், வீட்டாண்டே, ஊட்டாண்டே, வீட்டில் இல்ல ஊட்டாண்டே. ஓகேங்களா. ஊட்டாண்டு. என்னிடம் அப்படின்னா என்னாண்டே அப்படின்றது, வீட்டில்னா ஊட்டாண்டேன்றது, என்னிடம் என் கையில், என்னிடம் என் கையிலே, என் கையிலே அப்படின்லாம் ஏழாம் வேற்றுமை உருவு மாறி வந்துள்ளது. அதற்கடுத்து கிட்டு என்னும் காலம் காட்டும் உருபன் கிணி என வழங்கப்படுகிறது. கிட்டு என்னும் காலம் காட்டும் உருபன் கிணி என வழங்கப்படுகிறது. வந்துகிட்டு, வந்துகினு, போய்கிட்டு, போய்கினு. ஓகேங்களா. வந்துகிட்டு, வந்துகினு, போய்கிட்டு, போய்கினு அப்படின்னு
மாறி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இவ்வாறு மாறி வரப்பட்ட ஒரு சில சொற்களை இங்கே கொடுத்திருக்காங்க. அதாவது வடக்கு கிளை மொழியில பயன்படுத்துற சொற்களை மொத்தமாக அறிஞ்சொல் பொருளாக, அதாவது சொல்லும் பொருளுமாக நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கட்டே தொட்டி விறகு கடை, சோமாரி சோம்பேறி, ஜேபி சட்டப்பை, ஜலுப்பு நீர் கொள்ளுதல், டபாயி ஏமாட்ட, டபாய் கீராடா அந்த பாட்டுல வரும்ல, அதெல்லாம் சென்னை வழக்கு சொல், அதாவது வடகிழக்கு மொழி தான். அது ஏமாற்றத்தை தான் அங்க பாட்டா பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வலிச்சிக்கே சுரை குடுகை, அம்பட்டன் நாவிதன், காவா கால்வாய், கொடை கூலி, சாரி இது கூலின்னு போட்டிருக்கு, கூவி இல்ல கொடை கூலி அப்படின்னா வாடகையை தான் என்ன சொல்லாலும் சொல்றாங்க, கொடை கூலி அப்படின்னு சொல்றாங்க. இது வடக்கு கிளைமொழி. கொசுறு கிசுறு கொடுப்பா காய்கறி கடையில சொல்லுவாங்கல்ல, அது இலவசமா கேட்கறது. கஸ்மாலம் வசை சொல், திட்டுறதுக்காக பயன்படுத்துறது. டப்பா தகர குவளை, துட்டு பணம், நைனா அப்பா என்னன்னு சொல்றாங்க, அப்பாவை நைனா என்றும் பணத்தை துட்டு அப்படின்ட்டு சொல்றது வடக்கு கிளைமொழி. அதுக்கடுத்து நாஸ்டா காலை சிற்றுண்டி, நைனா அப்பா, ரவ கொஞ்சம், பேமானி இது வசைச்சொல். சரிங்களா? இவ்வாறு இந்த ஏரியாவில் பயன்படுத்துகிற சொற்களை அறிஞ்சொல் பொருள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வாராவதி அப்படின்னா பாலம், மூஞ்சு முகம், அப்பாலே பிறகு, பஜாரு அப்படின்னா கடைத்தெரு, தொடப்பம் அப்படின்னா துடைப்பம், கெட்டிக்காரன் என்றால் பலசாலி அப்படின்ற சொல்லலாம் எங்க பயன்படுத்தப்படுது, வடக்கு கிளைமொழியில பயன்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது மத்திய கிளைமொழி. இந்த மத்திய கிளைமொழி எங்கெல்லாம் பேசப்படுது, மத்திய கிளைமொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறது. ஓகே, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை பகுதியில் வழங்கும் பேச்சு தமிழை மத்திய கிளைமொழி என்பர். சோழ நாட்டு தமிழ் என்றும் அழைப்பர். ஓகேங்களா? சோழ நாட்டு தமிழ் என்றும் அழைப்பர். அதாவது வடகிழக்கு மொழிய என்ன மொழியால அழைச்சாங்க, வடகிழக்கு மொழிய யகர கிளவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த யகர கிளவிய என்ன மொழியிலால அழைச்சாங்க, சென்னை, செங்கல்பட்டு, வடற்காடு மொழி வழங்கும் தமிழை வடக்கு கிளைமொழின்னு சொல்லுவாங்க. இது ஆற்காடு நவாப்பு 2 பேரும் இருந்தனால இதை யகர கிளைமொழி, ஒளியுடைய மொழிகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இந்த மத்திய கிளைமொழிய சோழ நாட்டு தமிழ்னு சொல்றாங்க. அதாவது லகர ஒலியன்கள் வழங்கும் கிளைமொழியாகவும் இதனை லகர கிளைமொழி என்று கூறுவர். லகர கிளைமொழி. அப்ப இதுதான் வினா பகுதி. சரிங்களா? மத்திய கிளைமொழினாவே லகரம், வடகிழக்கு மொழி அப்படின்னாவே யகர கிளைமொழி. யகரன்னு வந்துச்சுன்னா வடகிழக்கு மொழி. சரிங்களா? வடக்கு கிளைமொழிக்கு யகரம், மத்திய கிளைமொழிக்கு லகரம். ஓகே, லகரம். ஓகே, அப்ப ரகரத்துடன் இணைந்து விட்ட நிலையையும் காண்கிறோம். எம்பொழுது, மல்லாட்டே போன்ற சொற்களை கொண்டு இக்கிளைமொழி பேசும் மக்களை இனங்கண்டு கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த மத்திய கிளைமொழி மக்களுடைய சொல்லாடல் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் சொல்றாங்க. அப்ப உயிரின் ஒலிகள் இயல்பாதான் இருக்கு. இ, ஏ, உ, ஓ, அ அப்படின்னு எந்த மாற்றமும் இல்லை, இயல்பாதான் இருக்கு. மெய்யொலியன்கள்ல அதே மாதிரி மெய்யொலியன்கள்ல இப்பு, இத்து, இட்டு, இச்சு, இக்கு, இஷ் சவுண்டும், இம்மு, இன்னு, இஞ்சு, இல்லு, இவ்வு, ஈ அப்படின்ற இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கு மெய்யொலியன்கள்ல. ஒலியெல்லாம் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, ரகரமாக மாறுகிறது. வல்லின ரகரத்துக்கு பதிலா இடையின ரகரம் பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வல்லின ரகரத்துக்கு பதிலா இடையின ரகரம் வரப்பெற்றிருக்கு. கரி அப்படின்றத கரி. அரு ரகரம் ரெட்டிக்கும் போது தகர ஒலியாக மாறுகிறது. சோறு பானை அப்படின்ற பதிலா சோற்று பானை, இற்று ரகரம் ரெட்டிக்குது. சோத்து பானை, இதுவும் ரகரம் வெட்டிக்குது. அப்ப இந்த சோற்று பானை, சோத்து பானைன்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய மத்திய கிளைமொழியில் இருக்க ஒலியன்கள். அடுத்து ககரம். அடுத்து நம்ம பார்க்கறது ககர வகரம் மாக மாறுகின்றது. போக போவே, வேக வேவே, வே வே, தோகை தோவ,
பகரம் வகரமாக மாறுகின்றது. கோபம் கோபம், பாபம் பாவம் அப்படின்லாம் மாறி வரப்பட்டுள்ளது. இதோட இலக்கண கூறுகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய கிளமொழியோட இலக்கண கூறுகள் என்னன்னா, முன்னிலை பன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீனு அப்படின்ற சொல். சரிங்களா? முன்னிலை பன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீனு அப்படின்ற சொல் வரி வடிவம் இருப்பின் நீ என்ற வடிவமே பயன்படுத்தப்படுது. முன்னிலை பன்மைக்கு நீ என்ற சொல்ல பயன்படுத்துவோம். ஆனா நீனு அப்படின்ற வடிவம் தான் நீ என்று பயன்படுத்தப்படுது. தான், தாம் என்ற வடிவங்களும் இக்கிளைமொழியில் வழங்கப்படுகிறது. அப்போ புன்னகையை குறிக்க, பன்மையை குறிக்க இவ்வாறு இருக்கக்கூடிய பன்மை சொல் என்னன்னா வே மிகுதியாக பயன்படுத்தப்படுது. வே அப்படின்றது விகுதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. சரியா? இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. மாடு மாடுவோ, ஆடு ஆடுவோ, அவன் அவனுவோ, அவள் அவளுவோ, அது அதுவோ அப்படின்லாம் மாறப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்படிலாம் என்ன இருக்கு? இந்த மத்திய கிளைமொழியில மாற்றம் பெற்றிருக்கு. அப்ப பன்மை விகுதி வினைமுற்றுகளில் காணப்படுகிறது. பன்மை விகுதி வினைமுற்றுகளில் காணப்படுகிறது. அவனுவோ அவனுவே. பிறவினையை குறிக்க இச்சென்றது பயன்படுத்தப்படுது. ஒளி ஒளிஞ்சு, இலி இழிஞ்சு அப்படின்னு. நிகழ்கால உருவாக்க கர் இர் இக்கிளைமொழியில் வருகின்றது. பக்ரான் பக்ரான், இக்ரான், போரான் போரான், பாக்குது பாக்குது. இதெல்லாம் நிகழ்கால உருவாக்கத்துல ஏற்பட்ட மாற்றங்கள். எதுல? மத்திய கிளைமொழியில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக இத சொல்றாங்க. சரிங்களா? மாற்றங்களாக இதுலயும் சொல்லப்பட்ட அறிஞர் பொருட்கள் இருக்கு. ஒரு சில சொற்களை சொல்லி விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது மத்திய கிளைமொழியில எம்பளது அப்படின்றது 80. ஆயி, அம்மாவை ஆய் என்று சொல்லுகிறார்கள். குரல் வளை அப்படின்றது ஊட்டி. அதன் பிறகு என்றால் அப்புறம். அவ்வளவு என்றால் அம்மா, இவ்வளவு என்றால் இம்மா அப்படின்ற சொல்லலாம் இங்கே பயன்படுத்தப்படுது. வட்டார சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து உட்கார் அப்படின்றது குந்து. கேழ்வரகு என்பது கேவுரு. விளைநிலம் என்பது கொல்லே. கைம்பெண் என்பது கம்நாட்டி. ஆமனுக்கு கொட்டை என்பது முத்துக்கொட்டை. சேரு ஓலே. சரிங்களா? ஓலை. வண்டிப்பாதை ஒழுங்கே. பதநீர் பழனி. பதநீர் அப்படின்றது பழனி. அம்பட்டான் அப்படின்றது பரியாரி. அம்பட்டான் என்பது பரியாரி அப்படின்லாம் இந்த மத்திய கிளைமொழியில பயன்படுத்துறாங்க. அதோட தொடர்ச்சியா தான் எவ்வளவு அப்படின்றது எம்ம. தேங்காய் ஓட கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க வினால. ஏரி அப்படின்னா கெடாசு. ஏரி அப்படின்னா கெடாசு. அடுத்து சிறிய முட்டைய திருநா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து தாய் நாடு, தாய் ஆடு. தாய் ஆடுத தள்ளை ஆடு அப்படின்னு சொல்றாங்க. தாய் நாடு, தாய் ஆடு அப்படின்றது தள்ளை ஆடு. அடுத்து வேர்க்கடலைய மல்லாட்டே. தேர்க்கடலைய மல்லாட்டே. இதெல்லாம் முக்கியமான வினா பகுதி. வேர்க்கடலைய மல்லாட்டே அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? அப்ப இதோட நம்ம பார்த்த பகுதி 1, அதாவது வட்டார மாவட்ட மொழிகளுடைய தன்மைகள் பார்த்தோம். சரிங்களா? அதுல இன்றைய பகுதியாக என்ன பார்த்தோம்? தேப்பெருமையோட 12 வகை பார்த்தோம். கபுல் சுலவோட 5, இறுதியாக ஒன்றான இலங்கை தமிழையும் சேர்த்து பார்த்தோம். சரிங்களா? இதுதான் பேச்சு, அதாவது மொழி வரலாறுல வரிவடிவ மாவட்ட தன்மைகள். ஓகேங்களா? வட்டார மாவட்ட வடிவங்கள் அப்படின்றத பார்த்தோம். இதுல இருந்து கொஞ்சம் வினா பகுதியில் பார்க்கலாம். பயிற்சி வினா 1. பயிற்சி வினா 1 என்ன சொல்லுது? கிளைமொழிகளை இன்றைய நாட்டு பகுதியுடன் ஒப்பிட்டு கிளைமொழிகளின் வடிவம் கொடுத்தவர். கிளை வடிவத்துக்கு வடிவம் கொடுத்து எதனோட? நாட்டு
நாட்டுகளுடன் ஒப்பிட்டு தே.பொ. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் நாட்டு மொழியுடன் ஒப்பிட்டு 12 வகையான கிளை மொழிகளை நமக்கு சொல்றாரு. 12 வகை கிளை மொழிகளை சொல்றாரு. பயிற்சி வினா 2. பயிற்சி வினா 2 என்ன சொல்லுதுன்னா, தமிழக கிளை மொழிகளை 4ஆக பிரித்து இலங்கை தமிழையும் மற்றொரு கிளையாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தே.பொ. மியா, கபில் சுல்வலா, முஸ்தபாவா, கால்டுவெல்லா என மொழியினாவே இவங்க எல்லாருமே அடங்குவாங்க. அதில் கபில் சுபலவில் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, தமிழக கிளைமொழியை 4ஆக பிரித்து இலங்கை தமிழையும் மற்றொரு கிளைமொழியாக அறிவித்தாரு. அதுக்கடுத்து பயிற்சி வினா 3. பயிற்சி வினா 3 என்ன சொல்லுதுன்னா, பொறுத்துக. குட்டநாடு, கற்காநாடு, சீதாநாடு, பூலிநாடு. குட்டநாடு, கற்காநாடு, சீதாநாடு, பூலிநாடு. சரிங்களா? குட்டநாட்டில் பேசக்கூடிய மொழி. சரிங்களா? குட்டநாட்டில் எந்த மொழி பேசுகிறாங்க, எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். குட்டநாட்டில் தாயை தள்ளை என்றும் சொல்கிறாங்க. அடுத்து கற்காநாடு. அடுத்து நம்ம பார்க்கறது கற்காநாடுவே கயரை வஞ்சகர் என்றும் சொல்கிறாங்க. கயரை வஞ்சர் அப்படின்றது சொல்கிறாங்க. வஞ்சரை கயர் என்று சொல்லப்படுது கற்காநாடு. அடுத்து சீதாநாடு. சீதானாவே தோழன் தோழியை ஞாபகம் சொன்னேன். தோழன், அப்போ தோழன் இகுலை அப்படின்னா சீதா. ஓகேங்களா? அதோட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சீதா நாடுனா தோழன் தோழி, ராமன் சீதை, அதை நினைவு வச்சுக்கலாம். அடுத்து பூலிநாடு. அடுத்து நம்ம பார்க்கறது பூலிநாடு. பூலிநாடுன்னே என்ன சொல்றாங்க, பாலி அப்படின்றத சிறுகுளம்னு சொல்றாங்க. பாலி அப்படின்றத சிறுகுளம் என்று அழைக்கிறாங்க. இன்னொரு சிறுகுளம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, கேணி, அது அருவாநாடு. ஓகே, அடுத்து பயிற்சி வினா 4. பயிற்சி வினா 4. புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல் பகுதியில் பேசப்படும் மொழி எவ்வகை கிளைமொழி? புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல் பகுதியில் பேசப்படும் கிளைமொழி என்ன வகையான கிளைமொழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? புதுக்கோட்டை, ஓகே, புதுக்கோட்டை, தஞ்சை, திண்டுக்கல் அந்த கிளைப்பகுதியில் பேசக்கூடியது கிழக்கு கிளைமொழி. புதுக்கோட்டை, தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டாவே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது கிழக்கு கிளைமொழி. கிழக்கு கிளைமொழி. இந்த திண்டுக்கல் மேற்கு கிளைமொழியோடும் பொருந்தும். சரிங்களா? அப்போ ஓகே, வடக்கு டெல்டா பகுதியான திருச்சி, தஞ்சை மற்றும் புதுவை. அதுக்கடுத்து புதுவையில் புதுக்கோட்டை. சரிங்களா? புதுக்கோட்டை, தஞ்சை இந்த பகுதியில் பேசக்கூடியது கிழக்கு கிளைமொழியாக இருக்கு. பயிற்சி வினா 5. சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு மாவட்டங்களில் வழங்கும் தமிழ் கிளைமொழி ஒலிப்புடைய மொழியாக இருக்கு. என்ன ஒலிப்புடைய மொழியாக இருக்கு? சென்னை. சரிங்களா? சென்னை, செங்கல்பட்டு, வடார்காடு மாவட்டத்தில் வழங்கும் தமிழை வடக்கு கிளைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கு கிளைமொழியில என்ன ஒலிப்பு முறை எப்படின்னா யகர கிளைமொழின்னு சொல்லுவாங்க. இதை யகர கிளைமொழி. சென்னை, செங்கல்பட்டுனாவே யகர கிளைமொழி. ஓகே, இதோட இன்றைய பகுதி நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த காணொளியில் இதோட தொடர்ச்சியாக பகுதி 2 வட்டார மாவட்ட மொழித்தன்மைகளின் பகுதி 2 பார்ப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியில் ஒரு நற்சிந்தனையோடு முடிப்பது வழக்கம். இன்றைய நற்சிந்தனை என்னன்னா, அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாருன்னா, உச்சிக்கு செல்ல வலிமை தேவை. உச்சிக்கு போகணும், முன்னேறணும் அப்படின்னா உனக்கு முதல்ல மன உறுதியான இந்த வலிமை தேவை. அது மவுண்ட் எவரெஸ்டின் உச்சியாவதோ அல்லது ஒருவரின் தொழில் வாழ்க்கையின் உச்சியாவதோ இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீ உயரணும்னு நினைச்சிட்டேன்னா எதுவும் முயற்சி தான். இதில் தான் நீ சாதிக்கணும், இதில் தான் சாதிக்கணும், நான் படிப்பில் தான் சாதிப்பேன், விளையாட்டில் தான் சாதிப்பேன் அப்படின்னு இருந்தால் இதில் மட்டும்தான் சாதிக்கணும்னு இல்லை. உன்னால் எதில் முடியுமோ எதில் வேணாலும் சாதிக்கலாம். எவரெஸ்ட் மலையில் ஏற முடிகிறவன் அவனுக்கு மன வலிமைக்கு அதில் உயர்ந்து உச்சி நிலைக்கு போவான். ஒருத்தன் தொழில் செய்து அதில் உச்சிக்கு விளைவான். ஒருத்தர் கல்வி செய்து உச்சி நிலை போவான். சமூக பணிகள் செய்து உச்சி நிலைவான். அவரால் முதல்ல உன்னை நீ அறிந்து உனக்கான வெற்றி எங்கே இருக்கு அப்படின்ற அறிந்து அதன் வழி சென்றா வெற்றி நிச்சயம் அப்படின்றதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது.